10 AM to 1 PM மை ஒர்க்கிங் ஹார்ஸ் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாமா? லைட்டாக க்ளீனிங் ஒர்க் இருந்தது. டேபிள் மிரர்லாம் டஸ்ட்டாக இருந்தது. எங்கள் வீட்டில் விண்டோஸ் மோர் ஓவர் க்ளோஸில் தான் இருக்கும். பட் எப்படி இந்த டஸ்ட் வீட்டுக்குள்ளே வருதுன்னே தெரியாது. இதை 2-3 days ஒன்ஸ் க்ளீன் பண்ணியே ஆகணும். இன்னைக்கு லஞ்சுக்கு சாம்பார், வெண்டைக்காய் ஃப்ரை அண்ட் உப்பு கணம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? சாம்பாருக்கு 1 கப் பருப்பு 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி குக்கரில் வச்சுட்டேன். இது என்னோட மீன் குழம்பு பானை. இன்னைக்கு சாம்பார் வைக்க போகிறேன். சாம்பாருக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கத்திரிக்காய் மட்டும்தான் போட போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சட்டி காஞ்சோன்னா ஆயில் ஊற்றிட்டு தட்டுன பூண்டு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. சைடில் குக்கர் விசில் வந்துருச்சு. நான் 3 விசிலில் தான் ஆஃப் பண்ணுவேன். ஏன்னா பருப்பு நல்லா மசிஞ்சிருக்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோன்னா தக்காளி அண்ட் பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டேன். தக்காளி கொஞ்சம் அழுத்தமாக இருக்குது, கொஞ்சம் மசியட்டும்னு. தக்காளி கொஞ்சம் மசிஞ்சோன்னா கத்திரிக்காய் போட்டாச்சு. கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. யூஸ்வலாக சாம்பார் பொடி போடுவேன், அன்னைக்கு மறந்துட்டேன். தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிட்டு லிட்டு போட்டு மூடிட்டேன். இன்னொரு ஸ்டவ்ல பேன் வச்சு ஆயில் ஊற்றிட்டு கருவேப்பிலை, கட் பண்ண வெண்டைக்காய் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து அப்போ வதக்கி விட்டுக்குங்க. வெண்டைக்காயில் இருக்கிற அந்த கொலப்பு போனோன்னா 2 to 3 minutes குக் பண்ணிட்டு மிளகுத்தூள் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி. அதர் சைடில் கத்திரிக்காய் வெந்திருக்கும். அதில் பருப்பு ஊற்றிட்டேன். புளி தண்ணி எனக்கு சேர்த்து வச்சுருந்தேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து கொத்தமல்லி தழை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. சாம்பார் ரெடி. ஃபைனலாக உப்பு கணம் ஃப்ரை, கறி மசாலா மிக்ஸ் பண்ணி காய வச்சது. இதை ஸ்டவ்வில் சுட்டு அந்த ஹீட்டோட தட்டிடுவோம். தட்டிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சு ஆயில் ஊற்றிட்டு ஆயில் ஹீட் ஆனால் உப்பு கணம் போட்டு ஃப்ரை பண்ணிடுங்க. நல்லா வதக்கிக்கோங்க. பொரிஞ்ச ஸ்டேஜுக்கு வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்க. உப்பு கணமும் ரெடி. ஆல்சோ 10 to 1 hour ஓவர்.